கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற படகு வெள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விபத்துக்கான காரணம் என்ன? படகில் இருந்தவர்களோட நிலை என்ன? தற்போது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தீவிரமாக பெய்து வருகிறது. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. இதனால் காட்டாறுகள்ல அதிக அளவிலான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் திருவனந்தபுரம் கனமலை ஆற்றில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது. இந்த நிலையில அங்கு 3 பேர் சிறிய படகு ஒன்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நீரினுடைய ஒழுக்கு மற்றும் சுழல் காரணமாக இந்த படகு ஆற்றில் கவிழ்ந்து விடுகிறது. இதனால் இந்த 3 பேரும் செய்வது அறியாமல் அந்த சுழலை சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து அங்கு இருக்கக்கூடிய, அதாவது வேறொரு மீட்பு பணிக்காக வந்த தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் நீண்ட நேரம் போராடி இந்த 3 பேரையும் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இதே போல திருவனந்தபுரத்துல கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற போது படகு, அதாவது மீன் பிடித்து இன்று காலை திரும்பி வரும் பொழுது முதலை பொழிங்கிற இடத்துல இந்த படகு, மீனவர்களுடைய படகு கவிழ்ந்து, அதாவது காற்றினுடைய வேகம் மற்றும் அலையினுடைய உயரம் காரணமாக படகு கவிழ்ந்து விடுகிறது. இதிலும் ஒரு 3 பேர் கடல்ல விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் அருகில் இருந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த 2 சம்பவங்களுடைய வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.